வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 அதன் தற்போதைய வடிவில் திரும்ப பெற்று மாநில அரசுகள், துண்டு, மத, கல்வி, மருத்துவ மற்றும் சமூக அமைப்புகள் உள்ளிட்ட அனைத்து பங்குதாரர்களுடனும் விரிவான ஆலோசனை நடத்துமாறு ஒன்றிய அரசை மன்றம் வலியுறுத்துகிறது. FCR மத்திய அரசு நிச்சயமா அவங்க எதிர்க்க கிடையாது. இது வரைமுறைப்படுத்த வேண்டும். அரசு முழுமையாக பரிசீலித்த பின்னரே இந்த மசோதாவை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடாகும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்பதற்கேற்ப கிறிஸ்தவ அமைப்புகள் முதலமைச்சரை சந்திச்ச நிலையில அரசு தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்படி FCRA திருத்த மசோதா தொடர்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்ட தனி தீர்மானத்தை ஆதரித்து அமைச்சர் வன்னியரசு தன்னுடைய உரையை தொடங்குகிறார். சரி, FCRA எனப்படக்கூடிய வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 அப்படின்னா என்ன? இதற்கு ஆதரவாக வைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, எதிராக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சுருக்கமாக பார்க்கலாம். வெளிநாடுகளிலிருந்து நன்கொடையாக பெறக்கூடிய தொகை முறையாக இல்லை, அதை பயன்படுத்தி நாட்டில் ஏகப்பட்ட விஷயம் நடக்குது, மதமாற்றம் நடத்த முயற்சி நடக்குது. நன்கொடையாக பெறக்கூடிய தொகையை வச்சு என்ன செய்கிறாங்கன்னு ஒரு தெளிவில்லை. நாட்டில் நடக்கக்கூடிய சில போராட்டங்கள் வெளிநாடுகளிலிருந்து தூண்டிவிடப்படுது. இப்படி தூண்டுதலின் பேரில் நடக்கக்கூடிய போராட்டங்களுக்கு வெளிநாட்டு நன்கொடை பயன்படுத்தப்படுது. இது நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக மாறிடும். இப்படி பல விஷயங்கள் இதை ஆதரவிக்கிறவங்க சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த திருத்தத்தால் இனி வெளிநாட்டு நன்கொடை மூலமாக எந்த மாநிலத்தில் என்னென்ன தொண்டு பணிகள் செய்ய போகிறாங்க அப்படின்னு தொண்டு நிறுவனங்கள் உறுதிமொழி பத்திரம் தாக்கல் செய்யணும். அதே போல் பெறப்படக்கூடிய தொகையை வச்சு மதமாற்றம் செய்யக்கூடாது. தொண்டு நிறுவனங்கள் பதிவு ரத்து செய்யப்பட்டுச்சுன்னா ரத்து செய்யப்பட்ட தொண்டு நிறுவனங்களுடைய சொத்துக்களை அரசே நிர்வகிக்கும். இது போன்ற விஷயங்கள் இந்த திருத்த மசோதாவில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லப்படுது. சரி, இப்போ ஏன் இதுக்கு இவ்வளவு எதிர்ப்பு அப்படிங்கிறத பார்ப்போம். ஏற்கனவே வக்ஃபு போர்டு விவகாரத்தில் இஸ்லாமியர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுச்சு, இப்போ கிறிஸ்துவ சிறுபான்மையினரை குறிவைக்கிறாங்க அப்படின்னு இதை எதிர்க்கிறவங்க சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம். அதே போல் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய தொகை மத்திய அரசுக்கு தெரியாமல்லாம் வர்றதில்லை, ஏதோ ஒரு வங்கி கணக்குக்கு தான் வருது. அவங்க ஐடி ரிட்டர்ன்லாம் பண்ணுறப்ப எதுக்காக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. சமீபத்திய புள்ளி விவரத்தின்படி நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 2498 என்ஜிஓக்கள் தொண்டு நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதில் 15212 என்ஜிஓக்களுடைய பதிவு காலாவதி ஆயிருக்கு. சுமார் 14449 என்ஜிஓக்கள் மட்டும்தான் செயல்பாட்டில் இருக்குன்னு சொல்லப்படுது. இப்படி பதிவு ரத்து செய்யப்பட்ட நிறுவனங்களுடைய சொத்துக்கள் இருக்குல்ல, பல கோடி மதிப்பிலான சொத்துக்கள்லாம் இருக்கும். அதை யார் நிர்வகிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுறப்ப அரசு அதை பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அரசு அந்த சொத்துக்களை அபகரிக்க பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிறுபான்மையினர் வெளிநாட்டிலிருந்து பெறக்கூடிய நன்கொடையை தடுக்க இந்த சட்டம் வழிவகை செய்யும். இதனால் அந்த மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவாங்க. அதிலும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் பாதிப்பு அதிகமாகவே இருக்கும். மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது இங்கே அதிகமான தொண்டு நிறுவனங்கள் இருக்குது. பல கல்வி நிறுவனங்கள், அன்பு இல்லங்கள், முதியோர் இல்லம், அதே போல் மருத்துவ நிறுவனங்களை இந்த தொண்டு நிறுவனங்கள் நடத்திட்டு வராங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த சட்டம் அவங்களை கடுமையாக பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்களை முடக்க இந்த மத்திய அரசு முயற்சி செய்கிறாங்க. இது எல்லாம் தான் எதிர்ப்பவர்களின் கருத்தாக இருக்குது. இப்படியான காலகட்டத்தில் தான் மத்திய அரசு இந்த திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டு நடவடிக்கை குழுவுக்கு அனுப்ப முடிவு செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம ரெண்டு விஷயத்தையும் பார்த்துருப்போம். ஆதரவாக வைக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன, இதை எதிர்க்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்டில் பதிவு பண்ணுங்கள்.